வெல்கம் டு துளசிமணி கிச்சன். இன்றைக்கி துளசிமணி கிச்சனில் சிக்கன் குழம்பு பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் குழம்பு ரைஸ் டிஃபனுக்கெலாம் சூப்பராக இருக்கும். இதில் தேங்காய் எதுவும் சேர்க்க போகிறது இல்லை. ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ணி சேர்த்து செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்டியாகவும் ஈஸியாகவும் எப்படி ரெடி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சட்டியில் 3 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் அதில் 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு அது கூடவே 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு அரை கப் கிட்ட கருவேப்பிலை, ஒரு 10லேருந்து 15 முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு பாருங்கள். இப்போ எடுத்துடலாம். இப்போ நம்ம மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். இப்போ அதே சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம், கொஞ்சம் கறிவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிட்டு இப்போ 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இப்போ 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளிலாம் நல்லா வதக்கணும். இப்போ ஒரு நிமிஷமாக நல்லா வதக்கிட்டுருக்கு. இப்போ சிக்கனை சேர்த்துக்கலாம். இது 1/4 கிலோ சிக்கன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ இது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி, 3 ஸ்பூன் கிட்ட குழம்பு மிளகாய் தூள், 2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். நல்லா அந்த காரம் உப்புலாம் நல்லா சிக்கனில் ஏறணும். இப்போ அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்து அதையும் நல்லா கலந்துக்கலாம். கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கிறேன். நல்லா சிக்கன்லாம் நல்லா சாஃப்டாக வரட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சுட்டு இப்போ ஓப்பன் பண்ணி இப்போ பாருங்கள் எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி 2 டம்ளர் கிட்ட தண்ணி சேர்த்துக்கிறேன். சிக்கனை வேக வச்சுக்கலாம். இந்த டைமில் உப்பு காரம்லாம் கூட டேஸ்ட் பார்த்துக்கலாம். இப்போ நான் 20 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுது. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ குழம்பை கொஞ்சம் தாளிச்சிக்கலாம். ஒரு பேனில் 3 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் அதில் 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து அது நல்லா பொரிஞ்சதும் குழம்புல சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சூப்பரான டேஸ்ட்டில் சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுது. இது ரைஸ் டிஃபனுக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ரைஸுக்கெலாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு நம்ம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.